மோகநிதி, எப்படி பார்க்கிறீர்கள் உங்களுடைய இந்த புதிய ஆட்சியினுடைய இன்றைக்கு நடந்த இந்த விவாதம் பட்ஜெட்டுக்கு அப்புறம்? இல்லை, இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஒரு சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய சொந்த கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் பேசும்போது அதிக முறை குறுக்கிட்டு சப்ஜெக்ட் மேட்ருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சப்ஜெக்ட் மேட்ருக்குள்ளே கொண்டு வரதே பெரிய ஒரு டாஸ்காக இருக்குது சபாநாயகருக்கு. அதிக புகழ்ச்சி உரைகள் தான் இந்த சட்டமன்றம் முழுக்க அமைச்சர்களால் பேசப்பட்டு இருக்குது. அதை சகித்து கொள்ள முடியாமல் அவர் கொடுத்த ரியாக்ஷன்லாம் கூட சமூக வலைதளங்களில் வெகு பேச்சு பொருளாக போயிருந்தது. ஸோ இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் இந்த தமிழ்நாடு அரசு ஒரு புதிய ஸ்லோகனை கொண்டு வராங்க. எந்த மாதிரி? வெற்றி பாதையை நோக்கி தமிழ்நாடு, வெற்றியை நோக்கி தமிழ்நாடு. வெற்றியை நோக்கி. சரி, எந்த இடத்தில் தமிழ்நாடு தோற்று போயிருக்கிறது அப்படின்னு இந்த அரசால் சொல்ல முடிந்ததா அப்படின்னா இதுவரையில் அதற்கான வாதங்கள் எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்லணும்னா தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற ஓரிரு வாரங்களில் நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறது. அங்கே பேசின தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பேசினார் அப்படின்னா தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கிறது, சிறந்து வழங்கி கொண்டிருக்குது அப்படின்னு தான் பேசுகிறார். இந்த நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரில் பேசின நிதித்துறை அமைச்சர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் தமிழ்நாடு எல்லா இடத்திலும் வளமான இடத்தில் இருக்கிறது, வளர்ச்சியை நோக்கி சென்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிதித்துறை அமைச்சர் பேசுகிறார். அப்போ தமிழ்நாடு கடந்த 5 ஆண்டுகளில் எந்த இடத்தில் தோல்வியை கண்டது, இது இப்போ எதற்காக வெற்றி என்பது தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு டிஃபனிஷனே இல்லாமல் இருக்குது. இதை தாண்டி இந்த ஒரு 3 மாத காலத்தில் தாவேகா இந்த அரசு எந்த இடத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க வேண்டும். மாநில சுயாட்சி விஷயத்தில் தோல்வியை கண்டிருக்கிறது தாவேகா. மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களுடைய தமிழ்தாய் வாழ்த்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 3வது இடத்திற்கு போயிருக்கிறது. அதை கண்டித்து இன்னைக்கு தீர்மானத்தை ஏற்படுத்துகிறார். ஆனால் இதற்கு முன்னாடி எந்த இடத்திலாவது அதை பற்றி பேசினாரான்னு கிடையாது. காமராஜர் அவர்களுடைய புகைப்படத்தை கொள்கை தலைவராக வைத்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வு விவகாரத்தில் எவ்வளவு ஒரு அசால்ட்டா அந்த விஷயத்தை எடுத்தாரு. ஒன்றிய அரசை எதிர்த்து கேள்வி கேட்க எந்த அளவிற்கு அச்சப்பட்டார், இந்த தமிழ்நாடு அரசு எந்த அளவிற்கு அஞ்சியது அப்படிங்கிறத பொதுமக்கள் பார்த்தார்கள். இப்படி ஒட்டுமொத்தமா இந்த 3 மாதங்களில் தமிழ்நாடு கண்ட வெற்றியை தோல்விக்கு கொண்டு வந்தது தான் தாவேக அரசுடைய சாதனை. இவர்கள் கண்ட தோல்வியிலிருந்து வெற்றியை நோக்கி அப்படிங்கிற கான்செப்டை தான் என்னால் பார்க்க முடியுது. இந்த நிதிநிலை அறிக்கை இன்றைக்கு நடந்த பட்ஜெட் வேளாண் துறைக்கான நிதிநிலை அறிக்கையில் தொடர்ந்து இதுவரையில் இவர்கள் இந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையில் ஏதாவது ஹைலைட்டடான ஸ்கீம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதற்கு பெயர் மாற்றம் செய்து தான் கொண்டு வந்த மாதிரி காட்டுவது தான் மிக முனைப்பாக செயல்பட்டுருக்கிறாங்க. ஒரு ஆட்சியுடைய வளர்ச்சி இன்னைக்கு இவர்கள் சொல்கிற மாதிரி வெற்றியை காட்டணும் அப்படின்னா ஏற்கனவே வெற்றியில் இருக்கிற ஒரு விஷயத்தை எப்படி நாம் வெற்றியை கொண்டு வந்ததாக காட்டணும் அப்படின்னா அவர்கள் கொண்டு வந்த ஸ்கீமையெல்லாம் நாம் கொண்டு வந்த மாதிரி காட்டிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இவங்க எடுத்துக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த ஸ்கீமுகள்லாம் பெயர் மாற்றம் செய்வதை இவர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலையும் தெரியுது. அதே மாதிரி வேளாண் துறையை பொறுத்தவரையில் இவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாமல் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக வாக்குறுதிகளில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்தித்திருக்கிறார்கள் விவசாயிகள் இந்த வேளாண் பட்ஜெட்டை பொறுத்தவரையில். மோகநிதி, ஒரு ஆட்சிக்காக அவர் சொல்கிறத கவனிச்சிங்களா? எந்த கிரிட்டீரியாவில் இருப்பதை பங்கிட்டு கொடுப்பது எங்கள் வேலை. ஆனால் அதுக்கான காலம் நிறைய தேவை இருக்குது தானே. பாலைவனத்தில் சுருள போகிற காற்றலைகள் போன்று ஒரே வைத்துக்கிறா எப்படி தான் சொல்லுங்கள். ஒரு வழக்கறிஞர் நீங்கள். இல்லை, அந்த கால அவகாசம் எந்த ஒரு பாதிப்பை கொடுக்கும், என்ன ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிறது அண்ணன் சாமிநாதன் அண்ணன் பேசுனதுலேருந்து தெரியும். சொன்னார் இந்த நிலை நீடிச்சிச்சுன்னா நாங்கள் இறந்து தான் போகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி விவசாயி குமரிக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு கால அவகாசம் தேவை, எங்களை உட்கார விடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறோம். அதற்காகவா அரசு இருக்கிறது? குண்டாசு போட்டு விவசாயிகளை செயலில் அடைச்சு அந்த நிலைக்கெல்லாம் தொடர்ந்து விவசாயிகளுடைய கேள்விக்கு பதில் கிடையாது. இந்த அரசாங்கத்தை சொல்றேன், அந்த நிலைக்கு விட மாட்டோம். மக்களுக்கான ஆட்சி, விவசாயிகளுக்கான ஆட்சி பதில் கொடுக்காம திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சு நாங்க வெற்றி ஆட்சியை கொடுக்கிற ஏதாவது வெற்றியை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா? உங்களால் சொல்ல முடியுமா? பட்டியலிட முடியுமா? இந்த 3 மாதத்தில் என்ன வெற்றியை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க? இன்றைக்கு விவசாயிகள் குமரிக்கிட்டு இருக்கிறாங்க. காவிரி பிரச்சனை இன்னைக்கும் இருக்கு. 1 மாதத்திற்கு முன்பாக திறந்து விடப்பட வேண்டிய நீர் இன்னும் திறந்து விடப்படாமல் இருக்கிறது அணையில.
சார் ஒரே ஒரு நடுவர் மன்றத்தை பற்றி பேசினார். சின்ன குறுக்கு சேர்த்து சொல்லிட்டோம். அதாவது கடந்த 2026 தேர்தல் வாக்குறுதியில் விவசாயிகள் கடன் பற்றிய ஒரு வார்த்தை கூட இல்லாத திராவிட முன்னேற்ற கழகம் அதையும் சேர்த்து பேசிட்டோம். ஆர்பிஐ கைட்லைன்ஸ் எங்களுக்கு தெரியும். சட்டமன்றத்தில் நான் கொடுத்துருக்கேன். ஒரு செகண்ட், சட்டமன்றத்தில் தாவேகா உறுப்பினர்கள் அதை சுட்டி காட்டியிருக்கோம். ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இந்த தேர்தல் வருவதற்கு முன்பாக, இவர்கள் வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாகவே ஆர்பிஐ கைட்லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு நாங்க 6000 கோடி கொடுத்துருக்கோம். அதாவது கைட்லைன்ஸ் படி கொடுத்துருக்கோம். குறிப்பிட்ட அளவிற்கு மேலான கடன் தள்ளுபடிகளை ஆர்பிஐ உடைய ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் அரசாங்கத்திலிருந்து தள்ளுபடி செய்ய முடியாது. அது தெரிந்தே அத்தனை கடன் தள்ளுபடி, அதாவது விவசாயிகள் வாங்கிய அத்தனை கடன்களையும் நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு சொன்னது நாடகமா பொய்யா? யாரை ஏமாற்றும்? அதிமுகவும் தேர்தல் வாக்குறுதிகள்ல இததான் சொல்றேன். கடைசி வரை தாவேகா பதில் சொல்ல போவது கிடையாது. இப்ப நான் என்ன சொல்றேன், அதிமுக செய்ததுன்னா உங்களுடைய தேவை கிடையாது தமிழ்நாட்டுல. இப்போ ஆர்பிஐ கைட்லைன்ஸ் உட்பட்டு தான் இந்த 6000 கோடியை நாங்கள் தள்ளுபடிக்கு கொடுத்திருக்கிறோம். அப்போ உங்களால ஏன் முடியல? உங்களுக்கு தெரியலையா? வாக்குறுதி பொய்யா? நாங்கள் கேட்கிறது பொய்யான வாக்குறுதியா? எங்களால முடிந்தது இவ்வளவுதான். அதே மாதிரி இன்னொன்னு திரும்ப திரும்ப சொல்லுவது, கஜானா காலியாகி விட்டது. கஜானாவில் ₹1 இருந்தது. ஒரு அரசாங்கத்தின் கஜானா காலியாகுமா? நான் அப்படி சொல்றாரு. நாங்க நினைச்சோம். எனக்கு புரியல. ஒரு கஜானா அப்படி காலியாகுமா? வர சுவாமிநாதன் ஐயா வார, நீங்க ஃப்ரீயா பேசலாம். இப்ப இதை முடிச்ச பிறகு உங்கள்ட்ட தான். அதே மாதிரி கடன் இந்த தேர்தல் முழுக்க இந்த பிரச்சாரத்தை பார்த்தீர்கள்னா, திமுக கடன் வாங்கிருச்சு, அதிக கடன் வாங்கிருச்சுன்னு அதை ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணாங்க டிஎம்கே. இன்னைக்கும் கூட சட்டமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் KN நேரு அவர்கள் தெளிவாக சொன்னார், கடன் வாங்காமல் ஒரு ஆட்சியை நடத்துவது சிரமம். இதை உங்களுடைய ஆட்சியை சார்ந்த நிதித்துறை செயலாளரே சொல்லியிருக்கிறார். அப்ப நீங்க அந்த பிம்பத்தை ஏற்படுத்தினது மக்களை ஏமாற்றுகிற செயலா? இன்றைக்கு நீங்கள் கடன் வாங்கவில்லையா? நான் அதற்கும் பதில் சொல்லிட்டேன். நான் குறுக்க சொல்லணும்னா திரும்பவும் சொல்றேன். ஆக ஒட்டுமொத்தமா இவர்களுடைய ஆட்சியினுடைய செயல்பாடின்மை, செயலிழந்திருப்பதுதான் இன்னைக்கு விவசாயிகள் குமுறலுக்கு காரணமாக இருக்கிறது. வேளாண் துறை பட்ஜெட் அப்படிங்கிறது இந்த விவசாயிகளின் கண்ணீர் துடைப்பதாக இல்லை. விவசாயிகளுக்கு என்ன தேவைன்னு தெரியாம வெறும் ஏதோ ஒரு சிஸ்டமேட்டிக்கா, ஒரு மெக்கானிக்கலான ஒரு பட்ஜெட்டாக தான் இந்த வேளாண் பட்ஜெட் இன்றைக்கு நடந்திருக்கிறது. அதை தாவேகா அரசும் புரிந்து கொள்ளணும். மக்கள் இதை நன்றாக தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தெளிவடைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம். அதாவது நிறைய விஷயங்களை திமுகவை எதிர்த்து பேசியிருக்கிறார். நான் அதுக்கு ஒவ்வொன்றா பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல கடந்த ஆண்டுகளில் இந்த காவேரி விஷயத்தில் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, திமுகலாம் என்ன பண்ணாங்க? இந்த காவேரி நடுவர் மன்றத்தை கொண்டு வந்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான், தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அதை புரிஞ்சுக்கணும். இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் ஒன்றிய அரசை வெளிப்படையாக கண்டிக்க கூட முடியாத முதலமைச்சராக இன்றைய முதலமைச்சர் இருந்திருக்கிறார். அதை இவர் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. மக்கள் பார்த்தார்கள், வேற யாரும் கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தது? ஆட்சிக்கு வந்த உடனே சட்டமன்றத்தில் அதற்கான தீர்மானத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. அதுவும் ஒரு அரசாக ஒரு திட்டத்தை, அந்த நீட் தேர்வை எதிர்ப்பதில் என்ன ஒரு ஆயுத்தத்தை செலுத்த முடியுமோ அது எல்லாத்தையுமே திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது. அதே மாதிரி இந்த வாக்குறுதிகள், ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது பொய் வாக்குறுதியாக இருக்கக்கூடாது. மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குவதற்காக மட்டுமே வாக்குறுதிகள் இருக்கக்கூடாது. ஒரு சின்ன குறுக்கீடு. நீங்க வந்த உடனே 2021 மாதம் ஒரு முறை ரீடிங் எடுக்குன்னு சொன்னீங்க, இன்னும் எடுக்கல. அதாவது சொன்னீங்களே? இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க தான் சொன்னீங்க, பொய்யே சொல்லக்கூடாது. இல்ல வாக்குறுதிகளை கொடுத்ததுல அதிக வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்த ஒரு மிகச்சிறந்த அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின். மெயினான விஷயம், மாசம் ஒரு முறை மக்கள் கேட்டாங்க. ஏன்னா நான் ஒரு செய்தியாளர், மக்களோடு தான் பேசுவேன், தனியாக பேச மாட்டேன். திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாற்றாக நாங்கள் மாற்றத்தை தருகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு வீழ்ச்சி அடைந்து போச்சு அப்படின்னு சொன்னவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் 5 ஆண்டு ஆட்சி கால சாதனைகளால் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது அப்படின்னு அவர்கள் வாயாலே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனையாக நான் பார்க்கிறேன். அதாவது தொடர்ந்து கடந்த 5 ஆண்டுகளில் அத்துணை நிதி நெருக்கடியிலையும் வெறும் 0.07% இருந்த ஜிடிபி, GSDP இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியாக கொண்டு வந்த மாநிலம் தமிழ்நாடு. 11 விழுக்காடு விவசாய மைனஸ்ல இருக்கு சார். 2 இலக்க பொருளாதாரத்தை கொண்டு வந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அப்படிப்பட்ட பொருளாதார வளர்ச்சியில இந்த தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில கொண்டு வந்துதான் உங்க கையில ஒப்படைத்திருக்கிறது. கரும்பு விவசாயம் 70% குறைஞ்சி 30% போயிடுச்சு. இன்றைக்கு அதே வேளாண் துறையில சேமிப்பு கடங்குகள் கட்டுவதை பற்றி இந்த அரசு பேசியிருக்கா? ஒதுக்கி இருக்கோம்.
என்ன பாலித்தீன் கவர் 10 கோடி ஒதுக்கி இருக்கோம். தார்பாலின் கவர் 10 கோடி கவர் போட்டு மூடுவதற்கு அது எத்தனை நாள் தாங்கும்? ஒரு தார்பாலின் கவர் போட்டு 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட இங்க சேமிப்பு கிடங்குகள் அமைக்கிறதுக்கு ஐயா, 4.80 கோடி நிதி ஒதுக்கி இருக்கோம். மோகநிதி கடந்த ஆட்சியில் டெல்டாவில் ரோட்ல நெற்கள் முளைத்தது. திராவிட முன்னேற்ற கொஞ்சம் தான் முளைச்சதுன்னு சொன்னார் அமைச்சர். துணை முதலமைச்சர் அவர்கள் அடுத்த நாள் காலையிலேயே அந்த இடத்திற்கு போய் நேரடியாக ஆய்வு செய்து விரிவாக பத்திரிகையாளரை சந்தித்து பேசினார். அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர், அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொன்னார், இதே விஷயத்தை தான் சொன்னார். இல்ல அது எந்த ஆட்சியும் இல்ல, டெல்டாவில் இந்த துயரம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. அதுதான் இதை எல்லாத்தையுமே திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக அதை சென்று மக்களோடு நின்று. ஆனா கடந்த 2 மாத காலமாக தமிழ்நாட்டிலே விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் என்ன முடிவு எடுத்தார்? மேகதாது விவகாரத்தில் முதலமைச்சருடைய பார்வை என்ன? சரி,